நைட் டின்னருக்கு ராகி உப்புமா செய்யலாமா? அதுவும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கையில ஒட்டாம நல்ல உதிரி உதிரியா, அதுவும் சட்னியை ஊத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ராகி உப்புமா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு கடாயில சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு லேசா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாவுடைய பச்சை வாசனை போனோம். மாவு நல்லா சூடாகி வரணும். மாவோட கலர் மாறக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. மாவு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம எந்த அளவுக்கு வறுத்து கொடுக்கறோமோ ராகி உப்புமா களி மாதிரி வராம நல்லா உதிரி உதிரியா வரும். இப்ப பாருங்க மாவு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்ப நம்ம இதை ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். இப்ப அதே கடாயில 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்ல நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்ப ரவை நல்லா வறுபட்டு வந்த உடனே அதையும் ஒரு தட்டு தனியா கொட்டி வச்சிருங்க. இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்ப பருப்பு முந்திரி எல்லாம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இப்ப பாருங்க கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீல வாக்குல அரைஞ்சிட்டு நான் ஒரு 2 வெங்காயம் அரைஞ்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் சேர்த்திருக்கேன். காய் இந்த பக்கம் மெதுவா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்குள்ள தண்ணி சூடு பண்ணிடலாம். நம்ம எந்த கப்ல ரவையும் கேழ்வரகு மாவும் எடுத்தோமோ அதே கப்ல 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி இந்த பக்கம் நல்லா சூடாகி வரட்டும். இந்த உப்புமாக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். சிம்பிளா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதாங்க, சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு சேர்த்துருங்க. இப்ப பாருங்க சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்ப காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து எடுத்து தனியா வச்சிருக்கிற கேழ்வரகு மாவையும் ரவையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்ப இந்த உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கேழ்வரகு மாவுல கால்சியம் ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கிறதுனால போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த ராகி ரெசிபிஸ் நிறைய எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி ராகி ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த தண்ணியை நம்ம இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது மாவு நல்லா வெந்து வரட்டும். இப்ப தட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ராகி உப்புமா நல்லா சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அட்டகாசமான இந்த ராகி உப்புமாவை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.